வணக்கம். என்னுடைய பெயர் விஐடி கலிவர்தன், எக்ஸ்எம்எல்ஏ, முன்னாள் மாவட்ட தலைவர், திருக்கோவிலூர். அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருவது புதிதல்ல. அவர் பலமுறை இங்கே வந்திருக்கிறார், பலமுறை கூட்டணி அமைத்திருக்கிறார். அமித்ஷாவை பொறுத்தவரையிலே 1925 தொடங்கிய தலைவர்களை வைத்து குஜராத் மாநிலத்திலே ஆட்சிக்கு வரும்பொழுது அமித்ஷா அவர்கள் எந்தவித பதவியையும் எதிர்பார்க்காமல் அங்கே ஆட்சி அமைப்பதற்கு தொடர்ந்து பாடுபட்டு பிரதமர் மோடி அவர்களை முதலமைச்சராக உருவாக்கி மற்ற மாநிலங்களிலே எல்லா மாநிலங்களிலேயும் ஆட்சிக்கு வருவதற்குண்டான பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார். அதேபோல் தொடர்ந்து செய்ததன் விளைவாக குஜராத்திலே 5 முறைக்கு மேல் ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து பல மாநிலங்கள், இதுவரையிலே 19 மாநிலங்களிலே ஆட்சிக்கு பிஜேபி வருவதற்குண்டான பணிகளை எல்லாம் திட்டமிட்டு செயல்பட்டவர் தான் அமித்ஷா அவர்கள். அமித்ஷா அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய ஒரு கம்பீரமும் அவர்களுடைய திட்டமிடுதலையும் அப்படியே மறுஉருவம் பெற்று வந்தது போல் இன்றைக்கு இந்தியாவிலே அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுடைய திட்டங்களை எல்லாம் நாட்டு மக்களுக்கு கொடுக்கின்ற வகையிலே திட்டமிட்டு இன்றைக்கு செயல்பட்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு அமித்ஷா வரும் இடத்திலெல்லாம் அமித்ஷா வருகிறாரா, ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை உலக நாட்டு மக்களுக்கே வியக்கின்ற வகையிலே இன்றைக்கு அவருடைய பயணங்கள் இருக்கும் என்று ஒரு நினைக்கின்ற வகையில் அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு மிரண்டு கொண்டிருக்கிற ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அது அவருடைய திட்டமிடுதல் தான். அவருடைய திட்டமிடுதல், அவருடைய யூகங்கள், நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு அந்த திட்டமிடுதல், இதுவே அவருடைய அரசியல் பயணத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சிகளுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கின்ற வகையில் அவருடைய பயணம் இருக்கும் என்பதை எதிர்கட்சிகள் உணர்ந்திருக்கிறதையே காட்டுகிறது. எனவேதான் அமித்ஷா வரும்போதெல்லாம் எல்லோரும் பேசப்படுகிறார்கள். ஏழை மக்களுக்கு பல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து மனமாற்றம் செய்து அப்படிப்பட்ட ஆட்சியை தான் நல்ல முறையிலே ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஆட்சிக்கு கொண்டு வந்து இன்றைக்கு தமிழகத்திலேயும் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அமித்ஷா அவர்கள் இங்கே தொடர்ந்து தமிழகத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். கூட்டணியும் பேசி முடித்திருக்கிறார். அதிமுகவோடு கூட்டணியை பேசி முடித்து இன்றைக்கு பல கட்சிகள் தமிழகத்திலே ஆட்சிக்கு வருவதற்கு தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார். உதாரணத்திற்கு இந்தியாவிலே திரிபுரா, ஹரியானா, மகாராஷ்டிரா, இப்போ சமீபத்திலே நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி 37 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை உருவாக்கி இன்றைக்கு டெல்லியிலேயும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது ஒரு புதிதல்ல, ஒரு சாதாரணமான விஷயம். அவரை பொறுத்தவரையிலே, அமித்ஷாவை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இப்போது திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனால் அடிக்கடி இன்றைக்கு தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். பல மாநிலங்களிலே எப்படி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்களோ, குறிப்பாக திரிபுராவிலே 30 ஆண்டுகளுக்கு மேலே கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஆட்சியிலே இருந்தது. இப்பொழுது பிஜேபி 2வது முறையாக தொடர்ந்து அங்கே ஆட்சிக்கு வருவதற்குண்டான பணிகளை எல்லாம் திட்டமிட்டிருக்கிறார். அதுபோல் தமிழகத்திலேயும் திட்டமிட்டு இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அமித்ஷா என்பது ஒரு சாதாரணமான தலைவர் அல்ல. அவர் ஒரு இரும்பு மனிதன். அதாவது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு இடத்திற்கு அடிக்கடி வர வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அந்த மாநிலத்திலே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் நினைத்து அவர் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அதுபோல் தொடர்ந்து வருவார். தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்தி 2026 தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சியை, திமுகவுடைய ஆட்சியை அகற்றி நல்ல ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்து 16 மாநிலங்களிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இந்தியாவிலே இன்றைக்கு 3 முறை தொடர்ந்து பிஜேபி தொடர்ந்து வெற்றி பெறுகின்ற ஒரு நிலையை உருவாக்கினார்கள். வாஜ்பாய் அவர்கள் 2 முறை உருவாக்கி தமிழகத்திலேயும்
பல இந்தியாவை உள்ள அனைத்து மாநிலங்களிலேயும் உள்ள பொருளாதார ரீதியாக உயர்த்துகின்ற வகையிலே திட்டங்களை எல்லாம் தந்து அவர் எப்படி ஆட்சி செய்தாரோ அதே போல் தொடர்ந்து இன்றைக்கு பாரத பிரதமர் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் அதாவது ஆட்சி மாற்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நிலையை இந்தியாவிலே பொருளாதாரத்திலே இன்றைக்கு இந்தியா அனைத்து நாடுகளை விட இன்றைக்கு 3வது இடத்திற்கு வருகின்ற நிலையிலே இன்றைக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி நல்ல ஒரு நிலையிலே உலக நாடுகளெல்லாம் போற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார். எனவே தமிழகத்திலேயும் ஒரு நிலையான ஆட்சியை கொண்டு வந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை எல்லாம் தந்து அவர்களும் இப்போது எப்படி இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி 3, 4, 5 முறை தொடர்ந்து வெற்றி பெறுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார்களோ அதேபோல் தமிழகத்திலேயும் இன்றைக்கு ஏற்படுத்துவார். 2026 கூட்டணி ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே ஒரு கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. நன்றி, வணக்கம்.